வணக்கம் நண்பர்களே. பல வீடியோக்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் இது எனது கடைசி படம் அப்படின்னு பல முறை சொன்னாலும் இந்த ஜனநாயகன்கிறது விஜய்க்கு கடைசி படம் அல்ல. விஜய் கண்டிப்பாக தனது அடுத்த படத்தை அறிவிப்பார், விரைவில் கண்டிப்பாக நடிப்பார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு இயக்குனர், ஒரு ஸ்கிரிப்டு, இதையெல்லாம் ரிசர்வில் வச்சுட்டு தான் விஜய் இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்காரு. தேர்தல் முடிஞ்ச உடனே மீண்டும் அவர் திரைக்கு வந்துடுவார் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னது. எதனால் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற அந்த போதை இருக்கு பாருங்க, அது அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது விஜயாலெல்லாம். அதுலேயும் இந்த திரைத்துறையில் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவர் போட்ட தகிடு தத்தங்கள், அவர் பண்ண தில்லுமுள்ளு வேலைகள், தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் இப்படி அப்படி இல்லை. ஓடாத படத்தை ஓட வைக்க ஆட்களுக்கு காசு கொடுத்து தொடர்ந்து 100 நாள் வரைக்கும் காசு கொடுத்து ஒரு படத்தை ஓட்ட முடியுமா யாராவது? போட்டியிருக்காங்க. சச்சின் படத்தை பேபி, அதாவது கமலாவோட சின்ன ஸ்க்ரீன் இருக்குது, அந்த சின்ன ஸ்க்ரீனில் எப்படி தினமும் ஆட்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து பார்க்க வச்சாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் பல பேர் திரையுலகில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். நிறைய படங்கள் அது போல் இவருடைய அந்த ஓடாத படங்கள் பாருங்கள், என்றென்றும் காதல், அந்த மாதிரியான படங்கள் இருந்ததில்ல அந்த காலகட்டத்தில். அதே போல் அந்த யூத்ன்ற படம், அந்த யூத்ன்ற படத்தை எப்படி ஓட வச்சேன்னு சொல்லிட்டு பிடி செல்வகுமார் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. இப்படி அவங்க செய்யாத தில்லுமுள்ளே கிடையாது. இந்த ஷாஜகான் ஒரு படம், அந்த படம் சுத்தமாக ஓடலை. அந்த படத்துக்கு விமர்சனங்களும் நெகட்டிவாக தான் இருந்தது, பாட்டு மட்டும் சுமாராக இருந்தது. ஆனால் அந்த படத்தை பெரிய ஹிட் படமாக காட்டுறதுக்கு இவங்க ஒவ்வொரு தேட்டரில் ஆள் செட் பண்ணி கூட்டத்தை, செயற்கையாக கூட்டத்தை கூட்டி பெரிய ஹிட்டுன்னு காட்டுறதுக்காக இப்படி நிறைய பண்ணி தான் சினிமாவில் விஜய் தனக்கு ஒரு இடத்த, அதுவும் கமர்ஷியலில் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்த அவர் அடைஞ்சிருக்கார். இப்போ அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னா அங்கேருந்து பெரிய தொகை வரணும், பெரிய லாபம் வரணும், பெரிய காசு வரணும். இப்போது நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாருல்ல, அவர் எதையும் விட்டுட்டுலாம் வரல, விட போகிறதும் இல்லை. விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்தளவுக்கு பறந்த மனசுன்னா வரி கட்ட மாட்டேன்னு இப்போ வரைக்கும் அடம் பிடிக்கிற, வருமான வரி கட்ட மாட்டேன்னு. நேற்று கூட அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவர் மீண்டும் அப்பீலுக்கு போகிறார். நான் இதை கட்ட மாட்டேன், அந்த 1.5 கோடி ரூபாயை கட்ட மாட்டேன், புலி படத்துக்கு வருமான வரி ஏய்ப்பு செய்தது. இன்னும் காருக்கு வருமான வரி ஏய்ப்பு இருக்குது. இன்னும் பல ஆண்டுகள் வருமான வரி செலுத்தலன்னு 3 ஆண்டுகளுக்கு வருமான வரி செலுத்தாமல் நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் அவர் அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒரு நடிகன் எப்படி அவ்வளவு வருமானம் கொண்ட ஒரு துறையை விட்டு இந்த இடத்துக்கு அரசியலுக்கு வருவாப்புல, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு வருவாயும் இல்லாமல், அல்லது யாருடைய பேக் அந்த பின்புலமும் இல்லாமல் எப்படி ஒருத்தன் இங்கே அரசியலில் நிற்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒருத்தர் ஒரு ஆசை வார்த்தை காட்டியிருக்கணும், தம்பி வாப்பா, இந்த தேர்தலில் திமுக தோக்கடிக்கிறது அசைன்மெண்ட்டு, இந்த அசைன்மெண்ட்டுக்கு உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொன்னால் ஒழிய வேற ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா? எப்படி இப்போ விஜய்க்கு தெரியாதா நம்ம அடுத்து சிஎம் ஆக முடியாதுன்னு தெரியாதா? சிஎம் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ இழிச்சவங்களா இருக்காங்களா? 2 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சியை ஆரம்பித்து உப்பு ஊறுகாய்க்கு உதவாத நபர்களை எல்லாம் வேட்பாளர்கள்னு போட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வருவாங்க, நீ சிஎம் ஆகிடுவ அப்படின்னு சொல்லி கனவு காண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் அவர் படத்துக்கு மீண்டும் படம் நடிக்க வருவார் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சு. அதுக்கு இப்போ அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, ஜனநாயகன் நான் நினச்ச மாதிரி அந்த படம் எனக்கு கடைசி படமாக அமையலை, அந்த படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டமாக போச்சு, அதனால் அதை ஈடு கட்டுறதுக்கு நான் அவருக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படம் நடிக்க வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். அது எப்பவுமே தகவல் தானே, அவங்க கசிய விடுவாங்க. அவங்களுடைய பெய்டு கூலிப்படைகள் மூலமாக இந்த தகவலை கசிய விட்டுட்டாங்க. அவங்களும் வாய் ஓயாமல் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு. அது இந்த அடிப்படையில், அதாவது அவருடைய நல்லெண்ண அடிப்படையில், தயாரிப்பாளருக்கு உதவும் நோக்கில் இதை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அறிவிப்பாக வரும். இதில் தயாரிப்பாளருக்கு உதவ அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது பச்சை பொய், அது வடிகட்டின பொய். அது ஏன்னா
இந்த படத்துக்கு தயாரிப்பாளரில் இவரும் ஒருத்தர். இவருடைய பினாமியாக இருக்கிற ரூட்டு ஜெகதீஷ் தான் வந்து அந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் இணை தயாரிப்பாளராக இருக்கிற ஒரு படம். அப்போ அந்த செலவு அது வந்து கிட்ட சரிபாதி தானே. படத்தினுடைய தயாரிப்பு செலவுங்கிறது விஜய்க்கும் சரிபாதி, அல்லது விஜயே கூட அதில் ப்ரொடியூசராக இருக்கலாம். இந்த லியோவுக்கு எப்படி வந்து லலிதரை நடிக்க வச்ச தயாரிப்பாளரா, அந்த மாதிரி வந்து இந்த கேபிஎன் ப்ரொடக்ஷனை ஒரு தயாரிப்பாளரை நடிக்கவும் வச்சிருக்கலாம். அவங்க இதுக்கு முன்பு தயாரித்த படத்தினுடைய அதிகபட்ச பட்ஜெட்டே 2 கோடி தான். யாரு? இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன். பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த பெரிய ஆளு இதுக்கு முன்னே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 கோடியில படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் எடுக்கிற பெரிய படம் எடுப்புல 500 கோடி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு பதில் இருக்கா? ஸோ அதில் விஜயனுடைய கருப்பு பணம் அதில் விளையாடுது. இவர் தான் மெயின் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நீ ப்ரொடியூசருக்கு உதவ போற? உனக்கு நீயே உதவ போற, அல்லது நீ தொடர்ந்து படத்தில் நடிப்பதற்கு ஒரு காரணத்தை தேடி திரும்ப வந்து அந்த கேமரா முன்னாடி நிற்க போற அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இப்போ இந்த பட அறிவிப்பெல்லாம் எப்போ வரேன்னா இன்னும் சில தினங்களில், அதாவது இந்த ஜனநாயகன் படத்தை வந்து தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிந்த அடுத்த நாளே கூட வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பிளான் என்ன ஏதுங்கிறத பின்னால் அதிகாரப்பூர்வமாக தெரியும் போது நான் சொல்கிறேன். இந்த ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. அதை அவங்களே லீக் பண்ணி எல்லாருக்கும் போய் சேர வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து காரி துப்பிட்டாங்க. இப்படி ஒரு குப்பை படம் இப்போ நம்ம தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்த படத்துக்கு டைரக்டர் வேணும், கதை வேணும் இல்லையா? ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எச் வினோத் வந்து இன்னொரு கதை வச்சிருந்தார். அது வந்து கமலுக்காக எழுதப்பட்ட கதை. அந்த கதையை வந்து மீண்டும் விஜயை வச்சு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றேன். ஸோ ஜனநாயகனால பாதிக்கப்பட்டது அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, இந்த இயக்குனர் வினோத்தும் தான். ஸோ அப்போ அந்த வினோத்துக்கும் வந்து ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வினோத்தை வச்சு அந்த படத்தையும் இயக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த பிறகு ஆக்சுவலா வினோத்துக்கு சினிமாவில் எதிர்காலமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம். சினிமா உலகத்துல வினோத் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட கதை களம்லாம் அப்படி தீரன் அதிகாரம் ஒன்று, அல்லது வலிமையா இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வையா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட படங்களை அவர் எடுத்தார். அவர் எடுத்த முதல் புறம்போக்கு படம்னா அது இந்த ஜனநாயகன் தான். என்ன வார்த்தை, ஏன் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா, அந்த படம் அதனுடைய கண்டென்ட்டு, அதை உருவாக்கி இருக்கிற விதம், அதில் இருக்கிற காட்சிகள், அந்த படம் பேசுகிற தொனி, இது எல்லாமே ஒரு கிளாசிக்கான அல்லது ஒரு மதிப்புக்குரிய ஒரு இயக்குனர் உருவாக்கின படமா இல்லாம ஒரு புறம்போக்குத்தனமான படமா தான் அந்த ஜனநாயகன் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு பிறகு எச் வினோத்துக்கு தமிழ் சினிமாவில் எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. நிச்சயமா ஜனநாயகனை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் பார்க்க மாட்டாங்கன்றது வேற. ஒருவேளை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது விமர்சன ரீதியாக எச் வினோத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போயிடும் வினோத்துக்கு. ஸோ அவருக்கு இயல்பாகவே வந்து வாய்ப்பு வராது. ஜனநாயகனுக்கு பிறகு எச் வினோத்துக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பே இருக்காது. அவருக்கு இவர் தானே வாய்ப்பு கொடுத்தாகணும். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த அவருடைய கிராஃபை குழி தோண்டி புதைச்சது இந்த விஜய் அண்ட் கோ தான். எப்பயுமே பாருங்க, நல்ல இயக்குனராக இருப்பான், நல்ல டேலண்டாக இருப்பான், அந்த நபர் வந்து இவங்கிட்ட வந்து படம் பண்ணும்போது குப்பையில் போய் விழுந்துருவான். அந்த நெல்சனுக்கு வந்து அப்படி ஒரு கவன ஈர்ப்பு நெல்சன் மேலே. அதுவும் டாக்டர் படத்தெல்லாம் பார்த்த பிறகு வந்து நெல்சனை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக நினச்சி அவரை ரொம்ப கொண்டாடிட்டு இருந்த சினிமாவில் பீஸ்ட்னு ஒரு குப்பையை கொடுக்க வச்சு அவருடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாகிட்டாங்க. நல்ல வேலை வந்து ஜெயிலரில் அவர் தப்பிச்சுக்கிட்டார், ஜெயிலர் மூலமாக. அது மாதிரி தான் இந்த லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே வந்து ஒரு இரிட்டேட்டிங் டைரக்டர் தான். தொடர்ச்சியாக வந்து இவருக்கு 2 படங்கள் கொடுத்தாரு. 2மே வந்து குப்பை படம். அதுலேயும் அந்த லியோ வந்து படு கேவலமான ஒரு படமாக அமைஞ்சது. அந்த வரிசையில் வந்து எச் வினோத் சேர்ந்திருக்காரு. ஏற்கனவே வெங்கட் பிரபுக்கு எப்பவுமே மேல் மாடி வந்து நல்லா ஒர்க் பண்ணுண்டா அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. நல்ல டேலண்டான டைரக்டர்னு சொல்லிட்டு, எப்பேற்பட்ட மோசமான கதையாக இருந்தாலும் வெங்கட் பிரபு ஜாலியை பார்க்க வச்சிருவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருந்தது. அந்த பேரை கெடுத்து குட்டிச்சவராக இருந்ததுன்னா இந்த கோட்டு திரைப்படம். இப்போ அந்த வரிசையில் எச் வினோத் சேர்ந்திருக்காரு. இன்னொரு படமும் விஜய் வச்சே அவர் வந்து பண்ணணும் கண்டிப்பாக.
அப்போ தான் வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வினோத் மாதிரி, லோகேஷ் மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன நிஜத்தில் அவங்களுடைய சரக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குன்றது இந்த சினிமா உலகத்துக்கு வந்து தெரிய வரும். ஸோ விரைவில் இந்த அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் 70 கதை ரெடி, இயக்குனர் ரெடி, விரைவில் அறிவிப்பு.